Hi guys, good morning. So இந்த வீடியோவில் வாட் இஸ் யுவர் ட்ரீம் லவர் திங்கிங் அபவுட் யூ? எல்லாருக்குமே அவங்கவுங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே ஒரு கற்பனை கதாபாத்திரம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த கற்பனை கதாபாத்திரம் எத்தனை பேருக்கு பிறந்திருக்கு, எத்தனை பேருக்கு பிறக்கலன்னு எனக்கு தெரியல. பிறந்திருக்கு, எங்கேயோ வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா லெட் தம் லிவ் தேர் லைஃப் ஹாப்பி. பிறந்திருக்கு, நான் தேடிட்டு இருக்கேன், ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்கேன். என்னுடைய கற்பனை கதாபாத்திரத்தை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரீடிங் ஓகேயா? ஸோ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கற்பனை கதாபாத்திரம், உங்கள் ட்ரீம் லவர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக ரீடிங் போடுறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்குது. எனக்கு ஒரே மாதிரி போட்டால் போர் அடிக்குதா இல்லையா? எப்போ பார்த்தாலும் ட்வின் ஃப்ளேம் பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. ட்வின் ஃப்ளேமே பேசிகிட்டு இருந்தா கான்செப்ட் போர் அடிக்கலை, அதையே பேசுகிறதுக்கு போர் அடிக்குது. நான் வேறு ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன். ட்வின் ஃப்ளேமே பார்த்து ட்வின் ஃப்ளேம் மூஞ்சி போர் அடிக்கிறதுக்கு. அதாவது அந்த லைஃப் போர் அடிக்கலை, வாழ்கிறது போர் அடிக்கலை. நானே ஒரு பயங்கர கேர்ஃப்ரீ நேச்சர் உள்ள பொண்ணா துரு சுற்றி திரிவேன். எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துல ஒரே மூஞ்சி பார்க்கணுன்னா முடியல. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணோம்ல, லைஃப்பில் ஸ்பைஸியாக ஏதாவது வேணும்ல. உங்கள் ட்ரீம் லவர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? உங்கள் ட்ரீம் லவர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? அப்பா, நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அப்படியே உங்கள் ட்ரீம் லவர் காற்றை விட வேகமாக காற்றை கிழிச்சிட்டு உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த டே அண்ட் நைட் உங்கள் நினைப்பிலே தாங்க இருக்காங்க. ஸ்வாட்ஸ்ன்னா என்ன? சிந்தனை. அவ்வளோ தூரம் கற்பனை குதிரையை பறக்க விட்டு டே அண்ட் நைட் உங்களே நினச்சிட்டு இருக்காங்க. சிந்தனை அளவில் கூட வேற சிந்தனை இல்லை உங்களுக்கு. போங்க, மைட் பி ஃபிசிக்கல் ஃபார்மில் நீங்கள் தான் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கற்பனை அளவில் அவங்க கற்பனை கதாபாத்திரம் கூடயே தான் வாழ்கிறாங்க. பேஜ் ஆஃப் கப்ஸ் அடுத்தது. ஆனால் கார்டெல்லாம் சூப்பராக தாங்க வருது. பேஜஸ்லாம் யாரு? ஒற்றன், ஆராய்ச்சி ஆள். கப்ஸுங்கிறது என்ன? எமோஷன்ஸ். எனக்கு ஏன் இந்த பர்சனை நினச்சா என்னோட கற்பனை கதாபாத்திரம் கூட இவ்வளோ தூரம் மூழ்கி இருக்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு அதில் மட்டும்தான் எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது. என்னோட சந்தோஷத்தோட சாவி அதுதான். அப்போ என்னோட கற்பனைகள் எனக்குள்ளே தான் இருக்குது. எனக்கு என்னோட சந்தோஷத்தினுடைய சாவி இதுதான். இது என்ன செஞ்சால் அடைய முடியும்? என்னோட உணர்வுகளாகவே நான் வாழ்க்கையை வாழணும்னா என்ன பண்ணால் என்னால் அடைய முடியும்? இதுதான் உங்களோட அடுத்த கேள்வி. ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கப்பு நிறைஞ்சிருக்கு, தெரியுதா? அந்த கப்பு எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். அந்த கப்பு தான் வாழ்க்கையே அவங்களுக்கு. அந்த கப்புலேருந்து அவங்க ஃபேஸ் மாறவே இல்லை. அவங்க முழு கவனம் அந்த கப்புலேயே தான் இருக்குது. 24 மணி நேரம் அந்த கப்புலேயே தான் இருக்குது. ஸோ அந்த எமோஷன்ஸ், அதாவது அந்த சிந்தனை கொடுக்கக்கூடிய எமோஷன்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எப்படி சொல்லுவாங்க, ஒரு ட்ராங்குலைஸ்டு ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, போதை, தண்ணி அடித்தா போதை வரும்ல, அந்த மாதிரி அந்த கற்பனையிலேயே இருக்கிற போதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? சரி, எங்காவது இப்படியே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். லேட்டாக கண்டுபிடிச்சிட்டவே. அவங்க போதையில் இருக்கும்போதெல்லாம் நம்ம பார்க்காம போயிட்டவே பக்கத்தில் இருந்து. சரி, மெசேஜ்லையா தெரிஞ்சுக்குவோம். ஆனால் எங்காலத்த பிரச்சனை என்னன்னா, அவன் எப்படின்னா, நான் நிறைய வளவளன்னு பேசுகிறேன். சேட்டர் பாக்ஸ். அவன் எப்படின்னா, ஒருத்தர் பேசினா இன்னொருத்தர் கவனிக்கணுமா இல்லையா? சைலண்ட்டாக கவனிக்க மட்டும்தான் செய்வான். அவன் பேசவே மாட்டாங்க. பேசினா ரொம்ப கம்மியாக தான் பேசுவான். அந்த ஒரு வார்த்தையிலேயே இவ்வளோ விஷயம் அடக்கி பேசுவாங்க. அது ஆழமாக போய் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே எனக்கு வயசாயிடும். ஐயோ, ஏன் கேட்குறீங்க? ஏன் பிரச்சனை? ரியாஸ் தான் உள்ளுக்குள்ளே அப்படி பேசுவான், நிறைய கொஷின் பண்ணுவான், இத்தினூண்டுலேயே இவ்வளோ விஷயத்த சொல்லுவான் அப்படின்னு நினச்சா, ரியாலிட்டியில் இருக்கிறவனும் அப்படித்தாங்க இருக்கான். அவனே தானே இவன். மாற்றம் எப்படி இருக்கும்? ஓகே, நம்ம இப்போ ரீடிங்க பார்ப்போம். ஐயோ, 5 of Pentacles. ஏங்க
ஃபைவ் ஆஃப் பென்டிகல்ஸ் இதில் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மதர்லி அஃபெக்ஷன் காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மதர் எப்படி இருக்காங்கன்னா ஷீஸ் லெஃப்ட் அவுட் இன் கோல்டு. தெரியுதா? அந்த தனிமையினுடைய வருத்தம், வாட்டம், அந்த வாட்டம் குழந்தைக்கும் பாஸ் ஆகுது. ஸோ ரெண்டு பேருமே தே ஆர் வெரி எக்ஸ்கியூஸ் மீ வெரி லோன்லி, ஃபீலிங் வெரி லோன்லி. ஸோ உங்கள் ட்ரீம் லவர் உள்ளுக்குள்ள உங்களோட எனர்ஜியோட வாழ்ந்தாலும் அந்த கனவுகளோடையும் கற்பனைகளோடையுமே வாழ்ந்தாலும் ஹி இஸ் ஃபீலிங் வெரி லோன்லி. நீங்கள் ஃபிசிக்கலாக அவங்க பக்கத்தில் ப்ரெசன்ஸில் இல்லை, அதாவது ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லை அப்படிங்கிறது எனர்ஜியை தான் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே உங்கள் கூட ஒரு இன்னர் வேர்ல்டை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளேயே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த கற்பனை ரியாலிட்டியில் அவங்க கூட அவங்க பக்கத்தில் இல்லைங்கிற அந்த லோன்லினஸ் எப்போவுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. they are not desperate, they are not chasing behind, they are not searching also. ஆனால் அந்த லோன்லினஸ் இருக்கு. இந்த ட்ரீம் லவர் உங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க? எப்படினாலும் உங்களை கண்டுபிடிச்சிடணும், உங்களை வந்து அடையணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த கார்டு வந்து டெவில் கார்டு. ஆனால் அவங்களுக்கு என்னன்னா உங்கள் பர்சனுக்கு ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளேயே வாழ்கிறாங்க இல்லையா, உங்கள் எனர்ஜி தெரியுது இல்லையா அவங்களுக்கு. அப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னு நினைக்கிறாங்கன்னா யூ ஆர் கிளிங்கி, ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்க, ரொம்ப கிளிங்கியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அட் தி சேம் டைம் அவங்க தே ஃபீல் யூ வெரி அட்ராக்டிவ், வெரி அட்ராக்டிவ். உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுது. உங்களை பார்த்தாலே தே எப்படி சொல்கிறது, ரைஸ் அப் ஆயிடுறாங்க. ஈவன் இன் யோர் ட்ரீம்ஸ், அவங்க கற்பனை உலகத்துக்குள்ளே கூட உங்ககிட்ட வந்துட்டாங்க, உங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து அவங்களால விலகி போகவே முடியல. தே ஹாவ் தட் மச் ஆஃப் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் யூ. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பயங்கர அஃபெக்ஷனேட்டாக அவங்க கிட்ட இருக்கீங்க. தே ஆர் நாட் ஏபிள் டு செப்பரேட் ஃப்ரம் யூ அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் தே ஆர் லிட்டில் ஸ்கேர்ட் அபவுட் தட். உண்மையிலேயே ரியாலிட்டியில் வந்துட்டா என்னோட உலகத்திலேருந்து பிரிஞ்சு நான் அவள் மட்டும்தான் உலகம்னு வாழ ஆரம்பிச்சிருவனோ, இது எல்லாமே அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. அப்போ இத்தனை நாள் நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கை என்ன ஆகுறது, இதையும் அதையும் நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஏன்னா அவள் என்டையராக டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் இருக்கா, என்னுடைய உலகம் டிஃப்ரெண்ட். நான் இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி கோல்டு வேர்ல்டு. தட் இஸ் வாட் ஹீ இஸ் திங்கிங். நான் இருக்கிறது வந்து நிறைய சோஷியல் கண்டிஷனிங்ஸ், நிறைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழணும். இஃப் யூ நாட் லிவிங் லைக் தட் யூ வில் பி பனிஷ்ட். அப்படி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவன் வந்து பயங்கர கேர்ஃப்ரீ நேச்சர். பிகாஸ் அந்த பர்சனுடைய ஹார்ட் ஸ்பேஸில் நீங்கள் வாழ்கிறீங்க இல்லையா. ஸோ யூ வெரி கேர்ஃப்ரீ நேச்சர். துருன்னு இருக்கிற ஆள். ரொம்ப கொஷின் கேட்டால் கூட உங்களுக்கு பிடிக்காது. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட கனவுகளை விட்டு கொடுக்காம உங்கள் ஆம்பிஷனுக்காக அதை பர்சியூ பண்ணுற ஒரு ஆள். வெரி ஆம்பிஷியஸ். இதெல்லாம் உங்கள் மேஸ்குலினுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரீம் லவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் உங்கள் ட்ரீம் லவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற ஒரு பர்சனை இந்த லவ்வுக்காக கொண்டு வந்து என்னோட கூட்டுக்குள்ளே கொண்டு வந்து அடைக்கணுமா, இப்படி நான் கற்பனைகள்லேயே பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு பயங்கிறத தாண்டி வெரி காஷியஸ். என்னுடைய காதல்ங்கிறது அவளை கட்டுப்படுத்துறதாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபியர்லேருந்தும் அவங்க வெளியே வரணும். ஸோ தட் எப்படி சொல்கிறது, தே ஸ்டாண்ட் ஃபார் தேர் லவ். லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறாங்க ஆண் இல்லையா. ஸோ உங்கள் ட்ரீம் லவர் வந்து இந்த லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணும், இல்லை நீங்கள் ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் தூரத்தில் இருந்தே பார்த்துக்கிறேன். இதெல்லாம் வந்து தே ஹேவ் டு லேர்ன் தி லைஃப் லெசன்ஸ். அதே மாதிரி தே ஹேவ் டு லேர்ன் டு ஹேண்டில் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் ஃபார் தேர் ட்ரூத். ஆமாம், எதுவாக இருந்தாலும் எனக்கு இவளை தான் பிடிச்சிருக்கு, இல்லை இவனை தான் பிடிச்சிருக்கு, இவன் தான் என்னோட ஹார்ட் ஸ்பேஸில் இருக்கான்,
அப்படின்னு உங்களுக்காக நிக்க கத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இப்ப ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள நீங்க ட்ரீம் லவரா இருக்கும் போதே இவ்ளோ பயப்படுறாங்க. நீ என் உலகத்துக்குள்ள வந்துட்டேன்னா என்னால உன்னை பாதுகாக்க முடியாது. யூ வில் ஆல்சோ பி பனிஷ்ட் அலாங் வித் யூ. நிறைய நிபந்தனைகளுக்குள்ள வாழணும். யூ ஆர் லிவிங் ஆக்சுவலி வெரி குட் லைஃப், கேர் ஃப்ரீ லைஃப். அதையே நீ கண்டினியூ பண்ணுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றது, திஸ் இஸ் டூ மச் ஆஃப் லவ்னு எடுத்துக்கிட்டா கூட, பட் அந்த அளவுக்கு உருகி உருகி அந்த பொண்ணை லவ் பண்றதுனால, அந்த ட்ரீம் பர்சனை லவ் பண்றதுனால தானே ஹி இஸ் லெட்டிங் ஹர் லைக் நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு அப்படின்னு. அவ்வளவு தூரத்துல வச்சு பாக்குறதுல என்ன இருக்கு? So this issue has to definitely get solved for the physical union. உங்க ட்ரீம் லவர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க? கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸ்வார்ட்ஸ் அப்படின்னாலே சிந்தனை. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஹீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹிஸ் ட்ரூத். இப்பதான் இந்த கார்டில் பார்த்தோம். நவ் ஹீ ஸ்டாண்டிங் ஃபார் ஹிஸ் ட்ரூத். ஸோ அதுதான் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் குறிக்குது. ஸோ நவ் ஹீ இஸ் ரெடி டு ப்ரொடெக்ட் ஹிஸ் உமன். Now he wants physical union. He wants to live with her. அவனோட சிந்தனை எல்லாத்தையுமே உட்காந்து he is doing introspection. இன்னொன்று கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து very good at communication. Very good at communication, very good at legality. அதே மாதிரி very good at entrepreneurship, very good at marketing and sales. He rules his kingdom. அவனோட கிங்டத்தை வந்து என்ன சொல்றது, ரொம்ப எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட ஆளக்கூடிய ஆள். ஆனால் இவ்வளவு இருந்தாலும் ஃபேஸ் எவ்வளோ கோல்டாக இருக்குன்னு பாருங்க. ஹீ இஸ் வெரி கோல்ட் வித்தின் ஹிம்செல்ஃப். ஏன்னா ஹீ ஃபீல்ஸ் கம்ப்ளீட்லி எம்டி. ஓகே, எனக்கு இவ்வளவு இருந்தாலும் கற்பனையிலே என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. எனக்கு கற்பனையிலே பார்த்துட்டு இருக்கிறது பத்தலை. எனக்கு என்னுடைய ட்ரீம் பர்சன் என் கூட ஃபிசிக்கல் யூனியனில் ஆல்வேஸ் டுகெதர்னஸில் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த தேடுதல் வேணுங்கிறதே இப்போதான் தோணி இருக்கு. ஸோ அந்த அவனுக்கு இருக்கிற சோஷியல் கண்டிஷனிங் எல்லாம் இல்லை, அந்த பொண்ணுக்கு இருக்கிற சோஷியல் கண்டிஷனிங் எல்லாம் உடைச்சிக்கிட்டு தே ஹாவ் டு கோ ஃபார் தேர் பர்சியூ தேர் ட்ரீம் லவர் இல்லையா? தே ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் தேர் ட்ரூத். உலகம் என்ன பேசினாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன நினைச்சாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் கையாள கற்றுக்குவேன். ஸோ என்னோட ட்ரீம் லவருக்காக தான் வாழ்வேன். என்னுடைய கனவுகள் எனக்கு பெருசு. ஐ வில் மேக் மை செல்ஃப் எலிஜிபிள் டு லிவ் மை ட்ரீம்ஸ் அப்படின்னு இப்போ தான் டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஓகேயா? ஸோ தே ஆர் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் ஃபார் தேர் ட்ரூத். அது இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியாது. அதில் தான் என்னுடைய நிம்மதி இருக்கு அப்படிங்கிறதே இப்போ தான் உணர்ந்திருக்காங்க. ஹாய், 2 of Cups பேஸ் கார்டு. இந்த 2 of Cups பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ட்வின் ஃப்ளேம்ஸ் இல்லையா? ஸோ திஸ் ஃபீல்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஆஃப்டர் திஸ் ஃபீல்ஸ் லைக் ஃபிசிக்கல் மீட்டிங் ஆஃப் போத் ஆஃப் யூ. நல்லா இருக்குல்ல? ஐம் ஹாப்பி. ரீடிங் தானே, காசா படமா, அதுலயாவது ஹாப்பியாக இருப்போங்க. ரியாலிட்டியில் நடக்கும்போது நடக்கட்டும். வாட் டு டெல், நான் இது சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. 2 of Cups. ஸோ டெஃபினெட்லி யூ ஆர் மீட்டிங். டெஃபினெட்லி நான் உங்கள் கண்ணு முன்னாடி சஃபில் பண்ணி கார்டு எடுத்தேன். டெஃபினெட்லி யூ போத் ஆர் மீட்டிங். யா போத் உங்கள் மீட்டிங் வந்து அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்க போது, அவ்வளோ ஐட் டு ஐட் மீட் பண்ண போகிறீங்க. அவ்வளோ எப்படி சொல்கிறது, யூ போத் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஸோ மச். ஏஞ்சல்ஸ் இது பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஏஞ்சல்ஸ் பிளஸ் பண்ணுற ஒரு டிவைன்லி கனெக்டட் யூனியன் தெரியுதா? இங்கே மேலே இருக்க ஏஞ்சல். ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. You both are attracted towards each other so much. I can feel that romance. I can feel that grace. I can feel that divine intervention. Ellame. I'm sorry. What is your dream person thinking about you? Yes. 2 of Cups, 3 of Pentacles. மீட் பண்ணிட்டீங்களா? மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா,
இப்போ இந்த 3 ஆஃப் பென்டிகல்ஸ் என்னன்னா, இது நீங்க ஓகேயா? ஒரு பென்டிகல் நீங்க எர்த்லி ஃபெமினைன் இல்ல எர்த்லி மாஸ்குலின். ஒரு பென்டிகல் உங்க டிவைன் காம்பனன்ட், இன்னொரு பென்டிகல் உங்க எர்த்லி காம்பனன்ட். இப்போ உங்களுக்கு உங்க ட்ரீம் லவ்வர உங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள இருக்கிற டிவைன் காம்பனண்டா தான் தெரியும். ஓகேயா? ஸோ நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற உங்க கனவு உலகத்துக்குள்ள உங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள இருக்கிற கற்பனை கதாபாத்திரம் எப்பவுமே உங்களுக்கு சாதகமான, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கிற உங்க கற்பனை கதாபாத்திரமா தான் தெரியும். ஆனா இந்த பூமியில அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி பிறந்திருக்காங்க, எப்படி வளர்ந்துருக்காங்க, என்ன பேசுவாங்க, எவ்வளோ கோபம் வரும், இல்லை எவ்வளோ பாசிட்டிவான பர்சன், இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ எர்த்லி ஃபார்மாக தெரியாது. இப்போ மீட் பண்ணிட்டீங்க, எர்த்லி ஃபார்மில் அவங்க உங்கள் கண்ணு முன்னாடி இருக்காங்க. இதுதான் உங்கள் ட்ரீம் பர்சனானு உங்களுக்கு தெரியல, கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகேயா? ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு செக் வித் யோர் லவ் லிஸ்ட். ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற டிவைன் மாஸ்குலைன் தானா இவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவங்ககிட்ட பழகி நட்பு ரீதியாக க்ளோஸ் ஆனீங்கன்னா தான் தெரியும். அதாவது ஒரு ஆண் டெக்ஸ்ட் பண்ணுறதுலையோ, டெய்லி வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாலேயோ டெக்ஸ்ட் பண்ணி பொழுதன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற கதைகள், காலைல எழுந்ததுலேருந்து நான் நைட் வரைக்கும் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பண்ணாததை கூட பண்ணுனேன்னு சொல்லலாம்ல. உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தத்தேரி மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப டிசிப்ளின்டு கை மாதிரி மெசேஜ் அடிப்பாங்க. நான் இத்தனை மணிக்கு எந்திரிச்சு, எத்தனை மணிக்கு குளிச்சேன், ஆஃபீஸ் போனேன், இல்லை மீட்டிங் அட்டன் பண்ணேன், இவ்வளோ சம்பளம் வாங்குறேன். அங்கே உள்ள பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஸோ அவன் டெக்ஸ்ட் பண்ணுறதெல்லாம் நிஜமாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, சாத்தியமும் கிடையாது. ஆண் வந்து பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவான். ஓகே, வலையில சிக்கிறது பூரா பெண்ணு தானே. ஸோ இது பெண்ணும் பண்ணுறாங்க இப்போ. ஓகே, ஸோ ஆண் மட்டும்தான் பண்ணுவாங்கங்கிற அவசியம் இல்லை. ஸோ டெக்ஸ்ட் மெசேஜஸ் வச்சு திஸ் இஸ் ஹூ தே ஆர்னு நம்ம கணிக்கவே முடியாது, கணிக்கவும் கூடாது. நெவர் ட்ரஸ்ட் அ பர்சன் தட் ஈஸிலி, ஒன்லி ட்ரஸ்ட் யுவர் செல்ஸ். ஓகேயா? அப்போது ஆக்சுவலான பர்சன் இவங்க ட்வின் ஃப்ளேமா இல்லையா, நம்ம ட்ரீம் பர்சனா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, உண்மையிலே நீங்கள் அவங்க கூட ஆத்மார்த்தமாக பழகும்போது, அவங்க இன்டென்ஷன் பியூராக இருக்கும்போது, அவங்க கூட நீங்கள் டெய்லி பேசிஸில் அவங்க இடத்துல இருக்கும்போது, இப்போது ஒரு பர்சன் உங்களே பார்க்கறதுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துக்கு உங்களை பார்க்க வராங்கன்னா, அந்த ஆணோ இல்லை அந்த பெண்ணோ அந்த இடத்துல வந்து அவங்க சோஷியல் இமேஜையோ இல்லை சுற்றி இருக்கிற ஆளை பற்றின கவலையோ இருக்காது. ஏன்னா அவங்க இடம் இல்லை அது. எங்கேயோ நீங்கள் 2 பேருமே ஒரு பொது இடத்துல சந்திக்கிறீங்க, எங்கேயோ ஒரு இடம், அந்த இடத்துல சந்திக்கிறீங்க. ஓகேயா? ஸோ அப்போது அந்த ஆணுக்கும் சுற்றி இருக்கிற யாருமே தெரிஞ்ச ஆள் கிடையாது. அதனால கை கோர்த்துட்டு நடக்கிறது, கட்டிப்பிடிச்சிட்டு நடக்கிறது, இதை பற்றியெல்லாம் கூட கவலை இருக்காது. ஏன்னா அதை பார்த்துட்டு போய் யாரும் எங்கேயும் யார்கிட்டயும் ரிப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் பொண்ணு இப்படி பார்த்தேன், இல்லை உங்கள் பையன் இப்படி பார்த்தேன்னு போய் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இதே இது அந்த பொண்ணோட இடத்துக்கு நீங்கள் போகும்போது அந்த பொண்ணு உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுது, ஓகேயா? இதே மாதிரி கைப்பிடிச்சிட்டு நடக்குமா உங்களோட? அப்போ அந்த பொண்ணு தன்னுடைய உண்மைத்தன்மையில் இருக்கா, இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கா, இல்லை இந்த பையன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அளவுக்கு அது இருக்கா அப்படிங்கிறதுல தான் இருக்குது உண்மைத்தன்மை. அதே மாதிரி நீங்கள் பையனோட இடத்துக்கு போனீங்கன்னா, அந்த பையனோட ஓன் ஹவுஸ் இருக்குது, அவன் படித்த காலேஜ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவன் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இருக்குது. அங்கெல்லாம் உங்களை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஹீ இஸ் ரியலி ஸ்டாண்டிங் ஃபார் ஹிஸ் ட்ரூத், ஹீ இஸ் ரியலி ஸ்டாண்டிங் ஃபார் ஹிஸ் உமன். ஓகேயா? ஸோ அப்படி நம்ம ஒரு நட்பு ரீதியாக கூட உங்களை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அப்போ கண்ணியமான ஆனவன். ஓகேயா? அப்போ டெய்லி பேசிஸில் அவன் கூட பழகுற சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, டெய்லி எங்கேயோ வெளியே போகிறீங்க, ஹவு ஹீ ட்ரீட்ஸ் யூ வென் யூ ஆர் ப்ரைவேட், ஹவு ஹீ ட்ரீட்ஸ் யூ வென் யூ ஆர் வித் அதர்ஸ், ஹவு ஹீ ட்ரீட்ஸ் யூ இன் ஹிஸ் ஃபேமிலி. இதெல்லாம் தெரிஞ்சதுனா தான் அவங்க கோர் வேல்யூஸு, அவங்க ஃப்யூச்சர் விஷன்ஸு, அவங்களோட நேச்சர் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, பிஹேவியர் என்ன, நிஜமான அவங்க ட்ரூ கலர் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு இதுதான் நம்ம ட்வின் ஃப்ளேமா இல்லையா, இல்லை இதுதான் நம்ம ட்ரீம் பர்சனா இல்லையான்னு உங்களால் கன்ஃபார்மே பண்ண முடியும். அப்படியெல்லாம் இல்லாமல் சும்மா அவங்க சொல்கிற கதையெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்கள் அந்த பர்சனை கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வெறும் உங்களோட யூகம் மட்டும்தான், அது உங்களோட நம்பிக்கை மட்டும்தான். அது நிஜமாக இருந்தால் சந்தோஷம். ஓகேயா? இதுதான் 3 ஆஃப் பென்டிகல்ஸ். இப்போ உங்கள் பிரச்சனை அதுதான். அவங்க காமிக்கிற அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற அந்த வெர்ஷனை பார்த்து உங்களால் நம்பி இதுதான் நிஜம்னு நினச்சி கன்ஃபார்ம் பண்ண முடியல. இதுதான் என் ட்ரீம் லவர் இன் ரியாலிட்டி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகேயா? இப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு? 7 ஆஃப் கப்ஸுங்கிறது என்ன? நீ என்னென்னத்தை ஆசைப்பட்டு என்கிட்ட லிஸ்ட்டு போட்டு கேட்டியோ அத்தனையும் உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா. 7 கப்பு கொடுத்துருக்கேன். 7 கப்லேயும் ஒன்று இருக்குது. ஓகேயா?
ஸோ இந்த 6 கப்பை சூஸ் பண்ணேன்னா நீ கேட்ட லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயம் தான் ஒவ்வொன்றா உனக்கு கிடைக்கும். ஆனா இது 7வது கப்பு. இந்த 7வது கப்பை சூஸ் பண்ணேன்னா இந்த 6 கப்புக்கான விஷயம் ப்ளஸ் 7வது கப்புக்கான விஷயம் 7யுமே நான் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறேன். ஓகேயா? இந்த ஒரே கப்புக்குள்ள வச்சிருக்கேன். இந்த ஒரு கப்பு மட்டும் தான் எட்டர்னல் ட்ரூத். பிரம்ம ஞானம் கிடைச்சா மட்டும் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அந்த பிரம்ம ஞானம் கிடைச்சாதான் இந்த 6 கப்புமே மாயைன்னு தெரிஞ்சு ஒமிட் பண்ணிட்டு இந்த கப்பை தேடி வர முடியும். ஸோ அப்போ பிரம்ம ஞானம் அடையறதான் உங்களுக்கு டாஸ்கா வச்சிருக்காரு. இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்க டிவைன் மேஸ்குலைன் எர்த்தில் யாருங்கிறதையும் கண்டுபிடிக்கிற அளவுக்கான ஞானம் கிடைச்சிரும். ஸோ இதுதான் இப்போ உங்களோட டாஸ்க். ஓகேயா? ஸோ இப்போ உங்க பர்சன் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, he is thinking. ஓகேயா? you are smart and intelligent and you are very spiritual. யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட ஏதோ ஒன்று பேசுறாங்க. ஓகேயா? பேசினாலும் அவங்க உதடுகள் என்னதான் பேசினாலும் அவங்க பேசும்போது இருக்கிற பாடி லாங்குவேஜ், அவங்க பேசும்போது நீங்க அவங்க கண்களை கவனிக்கிறது, ஐ கான்டாக்ட், இதெல்லாம் வச்சுதான் அவங்க பேசுறதே உண்மையா இல்லையான்னு நீங்க கணிக்கிறீங்க. ஸோ வாட் எவர் தேர் லிப் ஸ்பீக்ஸ், அவங்க பேசுறதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான இன்டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு, சக்தி இருக்கு. தட் இஸ் வாட் யுவர் மேஸ்குலைன் திங்ஸ் அபவுட் யூ. What is your dream person thinking about you? What is your dream lover thinking about you? Oh, two of wands. So two of wands அப்படிங்கிறது path of chosen. அந்த உலகம், கற்பனை உலகம், கன உலகம், இதைத்தான் நான் வாழ்க்கையா வாழுவேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டெசிஷன் மேடு. அப்போ உங்க பர்சன் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, கற்பனை உலகத்தை தவிர வேற எதையுமே அவ வாழ்க்கையா வாழ மாட்டான். இல்ல கற்பனை உலகத்தை தவிர அவனோட ஆம்பிஷன்ஸ், அவனோட ட்ரீம்ஸ், டீப் டிசைர்ஸ் என்னவோ அதை தவிர அவன் வேற எதையுமே சூஸ் பண்ண மாட்டான். அதை மட்டும்தான் வாழ்க்கையா வாழ்வான். அப்படிங்கிறதுல உங்க பர்சன் ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க. உங்களை பத்தி அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த ட்ரீம்ஸ்ல இல்லாத ஒரு விஷயத்த அவள் சூஸ் பண்ணவும் மாட்டான். அவளோட கற்பனையில கூட அதை நினைச்சு பார்க்க மாட்டான். ஸோ ஒரு ட்ரீம்ஸினுடைய ஒரு பகுதி தான் நான். ஸோ அந்த ட்ரீம் பர்சன் நான் தாங்கும் போது என்னை தவிர வேற ஒரு பர்சன் அவள் சூஸ் பண்ணவே மாட்டான். அப்படிங்கிறது அவங்களோட ரொம்ப தீர்க்கமான நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. வாட் இஸ் யுவர் ட்ரீம் பர்சன் திங்கிங் அபவுட் யூ? இதை பற்றி உங்கள் ட்ரீம் பர்சன் என்ன நினைக்கிறாங்க? மூன். எப்போவுமே நீங்கள் அவங்கள நினச்சிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கார்டும் அதான், லாஸ்ட் கார்டும் அதான். ஸோ மூணுங்கிறது உங்கள் மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ வாழ்க்கையில் எவ்வளோ வேணாலும் ஸ்டேஜஸ் வரலாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், நிலா மாதிரி வளரலாம், தேயலாம். வாழ்க்கை சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் சரி, எல்லா சந்தர்ப்பத்திலையும் சரி, நீங்கள் அவங்கள தான் நினச்சிட்டு இருக்கீங்கிறது தீர்க்கமாக நம்புகிறாங்க. நீங்கள் என்ன வேலை வேணாலும் செஞ்சுட்டு இருக்கலாம், காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணுங்க. பட் ஸ்டில் அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, வாட் எவர் ஷீ டஸ் ஆர் வாட் எவர் ஹீ டஸ், அவனோட பின்னாடி மண்டையில் ஓடிட்டு இருக்கிற தாட், பிஹைண்ட் ஸ்க்ரீன், எப்போவுமே ஆன்ல இருக்கக்கூடிய பிஹைண்ட் ஸ்க்ரீன் நான் தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு ரொம்ப தீர்மானமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுதான் உங்கள் ட்ரீம் லவர் உங்களை பற்றி நினைக்கிறாங்க. சார் என்னோட ட்வின் ஃப்ளேம் இப்படி தான் நினச்சிட்டு இருப்பானோ, இந்த ரீடிங் அன்னைக்கே பண்ணியிருந்துருக்கலாம்ல. சரி, இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங்கில் அடுத்து சந்திப்போம். Until then, bye.